இன்னைக்கு மகாநதி சீரியல்ல காவேரி வந்து அவங்க தாத்தாட்ட பேசிட்டு இருப்பா. அப்போ உங்க பேரனுக்கு ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிக்கவே இல்ல அப்படி சொல்லும்போது, அவங்க தாத்தா சொல்லுவாரு, இல்லம்மா அவன் இன்னும் அவன் ஒய்ஃப தான் நினச்சுக்கிட்டு இருக்கான் அப்படி சொல்லி சொல்லும்போது, அவ சொல்லுவா, அதுக்காக நீங்க கல்யாணம் முடிக்காமயே வச்சுருவீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான் அதுக்கு, இல்ல நான் வந்து அவனுடைய லைஃப்ல வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு முடிவெடுத்து அது தப்பா போயிருச்சு. இனிமே அவனுடைய வாழ்க்கையில வந்து நான் வந்து முடிவெடுக்க மாட்டேன். அவன் என்ன முடிவெடுக்கிறானோ அதுதான் நான் வந்து ஏத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு காவேரி சொல்லுவா, "அப்போ உங்க பேர வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சா நீங்க ஓகே தானே?" அப்படின்னு சொல்லும்போது, "இதில என்னம்மா சந்தேகம் இருக்குது? அவன் ஒத்துக்கிட்டா கண்டிப்பா இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அவனும் ஒரு குடும்பம், குட்டின்னு சொல்லிட்டு இருந்தான்னா, அவன் லைஃப்ல அத விட சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்லிட்டு இருப்பாரு. அத கேட்ட உடனே அவ சொல்லுவா, காவேரி, "அப்போ நீங்க வந்து உங்க பேரனுக்கு கல்யாணம் ஆனதாவே நெனச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரத்துக்குள்ள அவருக்கு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்னம்மா சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்பா அவங்க தாத்தா. அதுக்கு வந்து இவ சொல்லுவா, இல்ல உங்க பேரன் பேசினத வச்சு பார்த்தா, இப்போ அவரு கல்யாணத்துக்கு கொஞ்சம் மனசு மாறியிருக்காருன்னு தான் நெனைக்கிறேன். அதனால நம்ம வந்து மேட்ரிமோனியில பதிஞ்சு அவருக்கு வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுவோம் அப்படின்னு சொல்லி இவ சொல்லுவா. அப்போ அவங்க தாத்தா மனசுக்குள்ள நெனைப்பாரு, நீ வந்து அவன சம்மதிச்சு ஏத்துக்குவேன்னு சொல்லி பார்த்தா, நீ வேற பொண்ண தேடிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் காவேரி சொல்லுவா, நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியுது. இப்ப அவரு அத ஒத்துக்குவாரா இல்லையான்னு நீங்க நெனைக்கிறீங்க. அப்படிலாம் நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு மேட்ரிமோனியில பதிஞ்சு நம்ம பார்ப்போம். அதில வந்து என்னென்ன பொண்ணுங்கலாம் இருக்கிறாங்க, இவரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம குடுத்துருவோம். இவருக்கு கல்யாணம் ஆயிட்டு, குழந்தை இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம குடுத்துருவோம். குடுத்த பிறகு அதுக்கு பொருத்தமான பொண்ணுங்க எத்தனை ரெக்வெஸ்ட் குடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, நம்ம அத வந்து செலக்ட் பண்ண பிறகு அவர்கிட்ட சொல்லுவோம். அதுக்கு முன்னுக்கூட்டியே அவர்ட்ட சொல்ல வேண்டாம். சரியா? அப்படி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கேட்பா, மேட்ரிமோனிய நான் ஓப்பன் பண்றேன் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, மேட்ரிமோனிய ஓப்பன் பண்ணிருவா. ஓப்பன் பண்ணிட்டு அவர்ட்ட கேட்பா, உங்க பேரனோட நல்ல ஃபோட்டோ இருந்தா எனக்கு ஒண்ணு குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே அவர் தாத்தா சென்ட் பண்ணிருவாரு. சென்ட் பண்ண பிறகு, சரி நீங்க உங்க பேரனோட இனிஷியல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணு ஒண்ணா அவர்ட்ட டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு, அதில வந்து அப்படியே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்பா காவேரி. மேட்ரிமோனியில பதிஞ்சிட்டு அவங்க தாத்தாட்ட சொல்லுவா, "இப்ப எல்லாத்தையும் பதிஞ்சாச்சு. எல்லாத்தையும் கரெக்ட்டா பதிஞ்சுட்டேன் தாத்தா. இனிமே உங்களுக்கு வந்து ஃபோன் கால்ஸ் வரும். உங்க நம்பர் தான் குடுத்துருக்கேன். நீங்க பேசிட்டு என்கிட்ட சொல்லுங்க." அப்படி சொல்லிட்டு, "எனக்கு நேரம் ஆயிட்டு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன்." அப்படி சொல்லி கிளம்புவா. அப்ப தாத்தா சொல்லுவாரு, "எதுக்கும்மா கூட கொஞ்சம் நேரம் இருக்க வேண்டியது தானே?" அப்படி சொல்லி சொல்லுவாரு. "இல்ல தாத்தா, அம்மா அங்க தனியா இருப்பாங்க. அதுபோக உங்க பேரனும் அம்முவும் வர்றதுக்கு நேரம் ஆயிட்டு. அதனால நான் கிளம்புறேன் தாத்தா." அப்படி சொல்லிட்டு கிளம்பும்போது விஜயும், அம்முவும் அங்கேருந்து வந்துருவாங்க. வந்த உடனே குழந்தை நேரா போய் காவேரிய கட்டிப்பிடிச்சுட்டு, "என்ன மிஸ் வந்திருக்கீங்க? சர்ப்ரைஸ் பண்ண வந்தீங்களா எனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆமா அம்மு" அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே விஜய் கேட்பான், என்ன இங்க வந்திருக்கீங்க? நாங்க கிளம்பும்போதே தெரியுமே உங்களுக்கு. நாங்க லேட்டா தான் வருவோம்ன்னு சொல்லி சொன்னேனே." அப்படி சொல்லும்போது, "ஆமா நீங்க லேட்டா வருவீங்கன்னு எனக்கு தெரியும். தாத்தா தனியா இருப்பாங்கல்ல, அதுக்காகத்தான் நான் வந்தேன்." அப்படி சொல்லிட்டு மழுப்பிருவா காவேரி. அதுக்கப்புறம் வந்து குழந்தை சொல்லுவா, "மிஸ் நீங்க என்னைய சர்ப்ரைஸ் பண்ண வந்தீங்கல்ல, அதே மாரி நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்." அப்படிம்பா. "என்னது அம்மு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இதில உங்களுக்கும் பாட்டிக்கும் வந்து புடவ இருக்கு. நீங்க உங்களுக்கு பிடிச்சது ஒண்ணு எடுத்துட்டு பாட்டிக்கு ஒண்ணு குடுத்துருங்க. சரியா?" அப்படி சொல்லும்போது, அப்படியே பாப்பா அவன. உடனே, "இது நான் செலக்ட் பண்ணல. இவ வந்து அம்மு தான் உங்களுக்கு எடுத்தா." அப்படி சொல்லும்போது, ஓகே அம்மு நான் குடுத்துருந்தேன் கண்டிப்பா." அப்படி சொல்லிட்டு நான் கிளம்புறேன்பா. அப்போ விஜய் சொல்லுவான், "நான் வேணா உங்கள கொண்டு விடட்டுமா?" அப்படி சொல்லி கேட்கும்போது, "இல்ல, இல்ல வேண்டாம். நானே ஆட்டோல போய்க்கிறேன்." அப்படி சொல்லிட்டு காவேரி கிளம்பி போயிருவா. போன பிறகு விஜய் வந்து கேட்பான், "என்ன உங்களுக்கு துணைக்கு இருக்கிறதுக்கு தான் வந்தாளா காவேரி?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் சொல்லுவான், "ஆமா. ஏன் கேட்குற?" அப்படின்னோனே, "சும்மா தான் கேட்டேன்னு" சொல்லிட்டு குழந்தைய கூட்டிட்டு போயிருவான் விஜய் படுக்க. அதுக்கப்புறம் காவேரி வீட்டுக்கு வருவா. வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அப்போ இவ சொல்லுவா, "என்னம்மா எதுக்காக எனக்கு கால் பண்ணிட்டு இருந்த? நான் தான் வந்துட்டேன்ல." அப்படிங்கும்போது, "இல்லடி நீ விஜய் தம்பி வீட்டுக்கு போனியே, ஒருவேளை நீ அங்கேயே ஸ்டே பண்றியோ என்னமோ?" அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் கேட்டேன்." அப்படிங்கும்போது, "ஏம்மா நான் ஏற்கனவே போய் அவ வீட்ல இருந்தது வந்து அன்னைக்கு குழந்தைய கடத்திட்டாங்க. அதுக்காக அம்மு பயந்தாளேங்கிறதுக்காக இருந்தேன். அதுக்காக நான் டெய்லியா இருக்க போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா காவேரி. அதுக்கப்புறம் வந்து அந்த புடவைய வந்து அவ கையில குடுப்பா. உடனே, "என்னடி புடவைலாம் வாங்கிட்டு வந்திருக்க? எதுவும் விசேஷமா? உங்க ஸ்கூல்ல எதுவும் ஃபங்ஷனா?" அப்படின்னு சொல்லி கேட்பா சாரதா. உடனே அதுக்கு அவ சொல்லுவா, "இல்லம்மா, நீ இந்த புடவைய பார்த்து இப்ப ஆச்சரியப்படுறியே! அதில வந்து யாரு வாங்கி குடுத்தா அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, இத விட நீ ஆச்சரியப்படுவ. இதில ஏற்கனவே இன்னொரு புடவையும் இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அம்மு வாங்கி குடுத்தான்னு சொன்ன உடனே என் மனசுக்குள்ள வந்து ஹேப்பியாகி நினைப்பா, "என் பேத்தி எனக்காகவே வாங்கி குடுத்துருக்காளே பரவாயில்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பா இது சாரதா. அவங்க வீட்ல புடவைலாம் எடுத்து குடுத்துருக்காங்களே, அவங்க வீட்ல எதுவும் விசேஷமா? அப்படி சொல்லி சாரதா கேட்பா. அப்போ அவன் வந்து காவேரி சொல்லுவா, "ஏம்மா
விசேஷத்துக்கு மட்டும் எடுக்கிறது உங்க காலத்துல. இப்போ எப்ப தேவைப்படுதோ, எப்ப நெனச்ச நேரத்துல சாரி எடுக்கிறது இந்த காலம்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா காவேரி. சொல்றது சரிதான்டி. அவங்க வீட்டுக்கு எப்பனாலும் எடுத்துக்கலாம். ஆனா, நமக்கு ஏன் எடுத்து குடுத்தாங்க? அதனால தான் அவங்க வீட்ல ஏதாவது விசேஷமா இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக கேட்டேன் அப்படி சொல்லும்போது, காவேரி சொல்லுவா, "ஏதாவது நல்ல விசேஷம் நடக்கணுங்கிறதுக்காக தானே நானும் முயற்சி பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, காவேரியோட அம்மா சொல்லுவாங்க, "எதுக்கு நீ வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்த தாத்தாவ பார்க்கறதுக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா அவங்க தாத்தா மட்டும் தனியா இருந்தாங்களா, சரி அவங்கள போய் பார்த்துட்டு பேசிட்டு வருவோம்னு சொல்லிட்டு இருந்தேம்மா." அப்படி சொல்லும்போது, "பாவம் அவர வந்து இனிமே நீ தானே பார்த்துக்கிடணும்னு." சொல்லும்போது, "என்னது?" அப்படின்னு கேட்பா. "இல்ல, இல்ல அவரு வயசானவரு. இவரு யாருமே இல்லாம இருக்கிறாரு. தனியா இருக்கிறாரா? நம்மள மாரி ஆட்கள் தானே அவர பார்த்துக்கிடணும். தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே வயசானவங்கலாம்." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாமா. அதுக்கு தான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். எல்லாம் கரெக்ட்டா நடக்கும் பார்த்துக்கலாம்." அப்படிங்கும்போது, "என்ன ஏற்பாடு?" அப்படின்னு கேட்பா அவங்க அம்மா. "அதெல்லாம் சர்ப்ரைஸ்." அப்படின்னு எனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்து வை, நான் வாரேன் அப்படின்னு அவ உள்ள போயிருவா காவேரி. அப்போ அவங்க அம்மா என்னத சொல்றான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் விஜய் வந்து வீட்ல டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். விஜய், அவங்க தாத்தா, அதுக்கப்புறம் அம்மு. அப்போ அம்மு வந்து மொபைல பார்த்துட்டே இருக்கும்போது, விஜய் "மொபைல் பார்க்காத" அப்படின்னு அத வாங்கி வைப்பான். அதுக்கப்புறம் அவங்க தாத்தா வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அவரோட ஃபோனுக்கு. அத எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு. பார்த்துட்டு நினைப்பாரு மனசுக்குள்ள, "என்னது இப்ப தானே இவ காவேரி பதிஞ்சுட்டு போனா, அதுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிருச்சே" அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ குழந்தை வந்து சொல்லுவா, தாத்தா என்னைய வந்து ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல சாப்பிடும்போது, அப்ப நீங்க மட்டும் எதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? பார்க்காதீங்க வைங்க." அப்படின்னோனே கீழ வச்சுருவாரு தாத்தா. அதுக்கப்புறமும் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தாத்தா சொல்லுவாரு, "அம்முவ வந்து நீ மாடியில போய் படுக்க வை" அப்படின்னு அந்த வேலை பார்க்குற அந்த அம்மாட்ட சொல்லுவாரு தாத்தா. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருவா அந்த அம்மா. அப்போ தாத்தா வந்து விஜய்கிட்ட சொல்லுவாரு, "காவேரி வந்து இன்னைக்கு நான் தனியா இருக்காதான்னு சொல்லிட்டு பேச வந்தா அப்படின்னு நினைச்சில்ல. அது அப்படி கிடையாது. அவ உனக்காக மேட்ரிமோனியில பொண்ணு பார்க்கறதுக்காக பதிஞ்சு வச்சிருக்கா" அப்படின்னு அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லுவாரு தாத்தா. உடனே அதுக்கு விஜய் சொல்லுவான், "ஒரு புருஷனுக்கே வந்து இன்னொரு பொண்ண கல்யாணம் கட்டி வைக்கிறதுக்காக மேட்ரிமோனியில பதிஞ்ச கொடுமைய எங்க போய் சொல்லுவேன்?" அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது தாத்தா சொல்லுவாரு, "சரி நீ அத பத்திலாம் யோசிக்காத" அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ விஜய் சொல்லுவான், நானும் பார்க்குறேன் அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருமான்னு. ஆனா ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. என்ன பண்ணுன்னே தெரியல. சரி இவள எப்படியாவது மனச மாத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கிடுவான்னு பார்த்தா, இப்படி மேட்ரிமோனியில பதிஞ்சு வச்சுட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லும்போது தாத்தா சொல்லுவாரு, "நீ ரொம்ப யோசிக்காத. இங்க பாரு, இப்பமே வந்து உனக்காக கவலைப்பட்டு அவ வந்து பொண்ணுலாம் பார்க்குற அளவுக்கு போறான்னா, அவ மனசு கொஞ்சம் கொஞ்சமா இனிமே மாறும். நீ அவ போக்குலயே விட்டுரு. எல்லாம் நல்லதே நடக்கும்." அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அம்மு வந்து பெட்ரூமில் படுத்துக்கிட்டே சாரதாவுக்கு வந்து வீடியோ கால் பண்ணி பேசுவா. "இன்னுமா இந்த நேரத்தில வீடியோ கால் பண்ற?" அப்படின்னோனே, "எனக்கு தூக்கம் வருதுல்ல, அது தூங்க வைக்கிறதுக்கு ஏதாவது எனக்கு ஒரு கதை சொல்லுங்க" அப்படின்னு கேட்பா. "என்ன கதை சொல்ல?" அப்படின்னா, "எனக்கு ஏதாவது புதுசா ஒரு கதை சொல்லுங்க" அப்படின்னு சொல்லும்போது, அவ வந்து ஒரு காட்டுல 2 மான் வந்து அம்மா மானும், குட்டி மானும் வந்து காணாம போய் சேர்ந்த கதைய வந்து சொல்லிட்டு இருப்பா. அப்போ குழந்தை சொல்லுவா, "பரவாயில்ல கடைசியில அந்த குட்டி மான் வந்து சேர்ந்துருச்சுன்னு அம்மாவோட" அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, சாரதா பாட்டி நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அப்படிம்பா. "என்னம்மா?" அப்படின்னு கேட்பா. அப்போ "இல்ல இன்னைக்கு எனக்கு எங்க அப்பா வந்து எங்க அம்மாவோட ஃபோட்டோவ காட்டுனாங்க." அப்படி சொன்னோனே, "என்னது உங்க அம்மாவோட ஃபோட்டோவா?" "ஆமா. எங்க அம்மாவோட ஃபோட்டோவ காட்டுனாங்களா, அத பார்க்கும்போது அப்படியே காவேரி மிஸ் மாரியே இருந்தாங்க." அப்படின்னு சொல்லுவா. அந்த சமயத்தில விஜய் அங்கேருந்து வந்துருவான். "யார்ட்ட பேசிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "சாரதா பாட்டிட்ட." அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு வந்து விஜய் சொல்லுவான், "இங்க பாரு நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, நீ சீக்கிரம் படுத்து தூங்கு." நான் அப்படின்னு குழந்தைய படுக்க வச்சுட்டு காவேரியோட அம்மாகிட்ட விஜய் பேசிட்டு இருப்பான். அவங்க அம்மா சொல்லுவா, "என்ன மாப்பிள ஏதோ காவேரியோட ஃபோட்டோ பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்காளே அம்மு." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா அத்தை எத்தனை நாளைக்கு அவகிட்ட மறைக்க முடியும். அதனால காவேரியோட பழைய ஃபோட்டோவ வந்து எடுத்து நான் காட்டிட்டேன் அவட்ட. அம்மு வந்து காவேரி மிஸ்ஸ நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களான்னு வேற கேட்டுக்கிட்டே இருக்கா. அவளுக்கும் அதில சம்மதம் தான். ஆனா எல்லாருக்கும் சம்மதம் இருந்தாலும் இவளோட சம்மதத்த தான் வாங்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அவ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னா, மேட்ரிமோனியில எனக்கு பதிஞ்சு வச்சிருக்கா." அப்படின்னு சொல்லிருவான். சொன்ன உடனே என்னது அப்படின்னு கேட்கும்போது, அவன் நடந்த விஷயத்தெல்லாம் விஜய் சொல்லிக்கிட்டு இருப்பான். தாத்தாவும் வந்து எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ ஒரி பண்ணாதேன்னு சொல்றாங்க. என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு ஃபோன வச்சுருவான். அதுக்கப்புறம் காவேரியோட அம்மா வந்து காவேரி கிட்ட வந்து சண்டை போடுவா. அப்போ என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைக்கியா அப்படின்னு கேட்கும்போது, என்ன விஷயத்த மறைச்சேன் அப்படின்னு காவேரி வந்து கேட்கும்போது, விஜய் தம்பிக்கு நீ ஏதோ மேட்ரிமோனியில பொண்ணு பார்த்து வச்சிருக்கியாமே அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அவருக்கு ஏதாவது நல்லது நடக்கணுங்கிறதுக்காக நான் பண்ணுனேன். நம்மளால தானே அவரோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு காவேரி சொல்லுவா. அவர் மேல இவ்வளோ அக்கறைப்படுறவ, நீ அவர வந்து கல்யாணம் முடிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்பா.
அவங்க அம்மா. அதுக்கு வந்து காவேரி சொல்லுவா, "நீ ஏம்மா எப்ப பார்த்தாலும் அவர கல்யாணம் முடிக்கிறதுலயே குறியா இருக்கிற? அது இந்த ஜென்மத்தில நடக்கவே நடக்காது. நீ தேவையில்லாம ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அவங்க அம்மாவ திட்டுவா. காவேரி வந்து சொல்லுவா, "உனக்கு புரியுதா? அவரு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை வச்சிருக்கிறவரு. அவர போய் என்ன கல்யாணம் முடின்னு சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "அதனால என்னடி? அவரு வந்து நல்லவரு. அவர் குழந்தை நம்மகிட்ட வந்து பாசமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி. இன்னொன்னு அவங்க ஃபேமிலியும் நம்மகிட்ட வந்து உன்னைய பொண்ணு கேட்டு வந்துட்டாங்க. அப்படி விருப்பமா இருக்கிற அவங்கள கல்யாணம் கட்டுறதுல உனக்கு என்ன வந்துருச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இங்க பாரு, அவரு வந்து அவரோட ஒய்ஃப உருகி உருகி காதலிச்சு, அதுக்கப்புறம் கல்யாணமும் பண்ணியிருக்காரு. இன்னொன்னு இன்னமும் அவர் மனசுல அவர் ஒய்ஃப் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது எனக்கிட்டயே சொல்லியிருக்கிறாரு அவரு. அப்படி இருக்கும்போது என்னாலலாம் அவர வந்து கல்யாணம் கட்ட முடியாது. என் லைஃப்‌க்கு அவர் செட் ஆகவும் மாட்டாரு. எனக்கு அதுல அவர் துளி கூட விருப்பமும் இல்ல." அப்படின்னு சொல்லிருவா காவேரி. அவர வந்து புரிஞ்சு, அவருடைய வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரு பொண்ணு மேட்ரிமோனிலேருந்து கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கப்புறம் அவரோட லைஃப் வந்து நல்லபடியா அமையும். அது அப்படின்னு வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து போயிருவா. விஜயோட தாத்தாவுக்கு வந்து ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்கும். உடனே அவங்க தாத்தா ஒவ்வொருத்தர்ட்டயா வந்து அவனுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி அத வந்து தடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்ப விஜய் வந்து "என்ன தாத்தா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "எல்லாம் உன் மேட்ரிமோனிலேருந்து தான் உனக்கு வருது காலு. எல்லார்ட்டயும் வந்து உனக்கு ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி இப்ப பேசி வச்சுட்டுருக்கேன். வேற என்ன செய்ய சொல்ல?" அப்படின்னு சொல்லி இப்ப ரொம்ப சலிச்சுட்டு பேசிட்டு இருப்பாரு அவங்க தாத்தா. அப்போ விஜய் வந்து சொல்லுவான், "எல்லாம் இந்த காவேரியால வந்த வேல. தேவையில்லாம வேல பண்ணிக்கிட்டு இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "பெசாட்ல அந்த மேட்ரிமோனி ப்ரொஃபைல டெலீட் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க தாத்தா சொல்லுவாரு, "ஏன் அவ காவேரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ கோவப்படுவாள்ல." அப்படின்னோனே, "அவ பாட்டுக்கு கோவப்பட்டுட்டு போயிட்டு இருக்கட்டும். குடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ரிமோனி ப்ரொஃபைல அவன் டெலீட் பண்ணுவான். "என்ன அக்கவுண்ட் டெலீட் பண்ணுறதுக்கு ஓடிபி நம்பர் கேட்குது." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, திரும்ப ரீசெண்ட் பண்ணுவான். அப்பவும் வந்து கேட்ட உடனே அங்கேருந்து காவேரி கால் பண்ணுவா. காவேரி இந்த சமயத்தில கால் பண்ணிக்கிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிட்ட குடுத்துருவான் விஜய். அப்போ அவங்க தாத்தா கிட்ட வந்து காவேரி பேசுவா, நீங்க எதுக்காக மேட்ரிமோனி ப்ரொஃபைல டெலீட் பண்ண ட்ரை பண்றீங்க? இதில வேற திரும்பியும் நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்க." அப்படி சொல்லி கேட்கும்போது, விஜய் இப்படி ஷாக் ஆயி பார்ப்பான். "என்ன நான் வந்து என்னோட நம்பர வந்து அதில லிங்க் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு வந்துச்சு இப்போ ஓடிபி நம்பரு." அப்படின்னு சொல்லும்போது, ரீசெண்ட் வேற நீங்க குடுத்துருக்கீங்க." அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ தாத்தா வந்து, "இல்லம்மா." அப்படி சொல்லும்போது, அதுக்கு அவ சொல்லுவா, நான் கூட உங்க பேர மேல வந்து அக்கறை எடுத்து அவருக்காக நான் பொண்ணு பார்த்தா, நீங்க அவர் கல்யாணத்தில கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இருக்கீங்களே. அன்னைக்கு வரும்போது கூட நீங்க தானே பேசி நம்ம வந்து மேட்ரிமோனில பதிஞ்சு வச்சோம். அப்பலாம் ஒண்ணும் சொல்லாம இப்ப வந்து எதுக்கு டெலீட் பண்ணதுக்கு ட்ரை பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவ திட்டிட்டு இருப்பா. அப்போ உடனே விஜய் வாங்கிட்டு சொல்லுவான், "தாத்தாலாம் ஒண்ணும் பண்ணல. நான் தான் வந்து அத டெலீட் பண்ண ட்ரை பண்ணேன்." அப்படி சொல்லும்போது, "ஓ! நீங்க தான் பண்ணீங்களா? ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதா? உங்களுடைய நல்லதுக்காக தானே நாங்கலாம் இத வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கும் அம்முவுக்கும் ஒண்ணு வந்து நல்லது நடக்க வேண்டாமா? இத கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தோனே இவன் எப்படி தலையில அடிச்சு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ காவேரி சொல்லுவா, "கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. நாங்க எதுக்காக உங்களுக்கு பண்றோன்னு. கொஞ்சம் நீங்க என்ன செய்யுங்க, அந்த மேட்ரிமோனியோட ப்ரொஃபைல் எடுத்து பாருங்க. அப்போ உங்களுக்கு புரியும். இல்லையா, நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பார்க்கணுங்கிறத நீங்க சொல்லுங்க. நாங்க அதுக்கு ஏத்தாப்புல அதில மேட்ரிமோனிலேருந்து எடுக்கிறேன்." அப்படி சொல்லும்போது, அதுக்கு விஜய் சொல்லுவான், "உங்களுக்கு என்னங்க எப்படிப்பட்ட பொண்ண நான் கல்யாணம் முடிக்கணும்னு உங்கள்ட்ட சொல்லணும். அத நான் ஃபோன்ல சொல்ல மாட்டேன். நீங்க நேர்ல வாங்க." அப்படி சொல்லி சொல்லுவான். அதுக்கு உடனே அவ சொல்லுவா, "அப்ப நாளைக்கு எங்க ஸ்கூல் பக்கத்தில இருக்கிற பார்க்குக்கு நீங்க வாங்க. நம்ம அங்க வச்சு பேசிருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிருவா. அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து சொல்லுவான், "இவள என்ன பண்ணனே தெரியல. இவள வந்து ஏதாவது ஒரு வழி பண்ணி தான் ஆகணும். அப்பதான் சரிப்படுவா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாட்ட சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் காவிரியோட அம்மா வந்து இவள கங்காவுக்கும், யமுனாவுக்கும் கால் பண்ணி பேசிட்டு இருப்பா வீடியோ கால்ல. இவள காவேரிய என்ன வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணனே தெரியல. அது பாட்டுக்கு எடக்கு மொடக்கா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, கங்கா சொல்லுவா, "நம்ம ஒரு விஷயத்த அவளுக்காக பண்ணா, அக்கா வேற மாரி யோசிக்கிறாளே!" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அக்கா வந்து உடனே சொல்லுவா, "அவ வந்து விஜய் மேல இருக்கிற அக்கறையில இப்படி பண்ணிட்டு இருக்காமா. நீ வந்து சொல்லியிருக்கலாம்ல. நீயே வந்து அவள கல்யாணம் கட்டிக்கிட வேண்டியதானே!" அப்படின்னு சொல்லி அப்படிங்கும்போது, "நான் சொல்லாம இருப்பேனாடி? அது சொன்னதுக்கு வேற ஒரு பொண்ண உருகி உருகி லவ் பண்ணவர வந்து நான் கட்ட மாட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றா. "ஆனா அந்த பொண்ணையும் நீ தானே அவட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவா, இவ பண்றத பார்க்கும்போது, இவகிட்ட பெசாட்ல எல்லா உண்மையும் சொல்லிடலாம் போல தோணுது." அப்படி சொல்லும்போது, யமுனா சொல்லுவா, "அம்மா அக்கா கிட்ட அப்படிலாம் சொல்லிறாதம்மா. எல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது சரியா அமையும்." அப்படின்னு சொல்லும்போது, கங்கா சொல்லுவா, "விஜய் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிடுவாரும்மா. நீங்க வந்து ரொம்ப யோசிக்காத." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ அவங்க அம்மா சொல்லுவா, "விஜய் தம்பி நேத்து நைட்டு என்ட்ட சொன்ன உடனேயே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடி. அதான் இப்ப என்ன பண்ணேன்னு தெரியாம உங்ககிட்ட பேசினேன்." அப்படின்னு சொல்லும்போது, "எல்லாம் சரியாயிரும்மா. நீ கவலைப்படாத." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருப்பாங்க, கங்காவும் யமுனாவும்.
விஜய மீட் பண்ணுவா. விஜய் கிட்ட சொல்லுவா, "உங்களுக்கு தெரியாம மேட்ரிமோனில பதிஞ்சது தப்பு தான். ஆனா, அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியாதுல்ல. உங்களுக்கும் அம்முவுக்கும் ஏத்த ஒரு ஒரு பொண்ண வந்து பார்த்து உங்களுக்கு அமைச்சு குடுக்குறது எங்களுக்கு கடமை தானே!" அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. அதுக்கு வந்து விஜய் சொல்லுவான், "எனக்கெல்லாம் வந்து ஈஸியா அப்படிலாம் ஒரு பொண்ண வந்து பிடிச்சிராதுங்க." அப்படி சொல்லும்போது, "உங்களுக்கும் அம்முவுக்கும் ஒரு துணை கண்டிப்பா தேவை தானே! அப்ப அதுக்கு ஏத்தாப்புல ஒரு துணைய வந்து பார்க்க வேண்டாமா?" அப்படி சொல்லும்போது, அதுக்கு விஜய் சொல்லுவான், "அப்படிலாம் எனக்கு சீக்கிரமா அப்படி எந்த பொண்ணையும் பிடிச்சிராதுங்க." அப்படி சொல்லும்போது, "நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னன்னு என்ட்ட அன்னைக்கு சொன்னீங்கல்ல டீட்டெயில்ஸ்லாம். அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும்னா, நம்ம கண்டிப்பா இதில தான் பார்க்க முடியும் மேட்ரிமோனில. அதத்தானே நான் செஞ்சேன் உங்களுக்கு." அப்படின்னு சொல்லி அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் சொல்லுவா, "தெரியாத பொண்ண ஒரு ஃபோட்டோ மட்டும் வச்சுலாம் அப்படிலாம் பழகிற முடியாதுங்க. நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவான். அதுக்கு அவன் சொல்லுவான், "நான் உங்கள வந்து வெறும் ஃபோட்டோ மட்டுமா வச்சு பார்க்க சொல்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ரெக்வெஸ்ட் வந்து குடுத்துருப்பாங்க நெறைய பேரு. அவங்கள நல்ல டீட்டெயிலா பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச பொண்ண பார்த்துட்டு நேர்ல பார்ப்போம். அவங்க கிட்ட பேசுங்க. உங்களுக்கு பிடிச்ச பிறகு 6 மாசம் அவங்க கிட்ட பழகி எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த பொண்ண கல்யாணம் முடிச்சுக்கலாம். பிடிச்சா முடிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் வேற பொண்ணு பார்க்கலாம்." அப்படி சொல்லும்போது, விஜய் சொல்லுவான், "என்னால யாரையும் புதுசா அப்படிலாம் வந்து திடீர்னு ஒரு பொண்ண கல்யாணம் முடிக்க முடியாது." அப்படி சொல்லி சொல்லும்போது, "அப்போ உங்களுக்கு ஏற்கனவே யாரையாவது பழகி தான் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே நீங்க யாரையாவது இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு நல்லா பழகுன பொண்ணு, தெரிஞ்ச பொண்ணு யாராவது இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்காக நானே பேசுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லுவா. அதுக்கு விஜய் சொல்லுவான், எனக்கு அப்படி ஒரு பொண்ணு இருக்கு." அப்படின்னு சொல்லுவான். "யாரு சொல்லுங்க?" அப்படிங்கும்போது, "நீங்க தான்." அப்படி சொல்லி விஜய் சொல்லிருவான். நான் வந்து யாரையோ தெரியாத ஆளா கல்யாணம் முடிக்கிறதுக்கு, உங்களுக்கு வந்து என்னைய நல்லா தெரியும். உங்கள எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி என் பொண்ணுக்கு உங்கள பிடிக்கும். எங்க வீட்ல உள்ளவங்க எல்லாருக்குமே உங்கள வந்து பிடிக்கும். என்னோட பாஸ்ட் லைஃப் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிங்கும்போது, நீங்களே வந்து ஏன் என்ன கல்யாணம் முடிச்சுக்க கூடாது? உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க. நான் கண்டிப்பா எங்க ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு உங்க அம்மாட்ட பொண்ணு கேட்கிறேன்." அப்படி சொன்ன உடனே, அவ சொல்லுவா, "உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் பிடிச்சா, நான் உடனே உங்கள கல்யாணம் முடிச்சிடணுமா? என் லைஃப்ல வந்து அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. நான் உண்மைய சொல்லப்போனா, எனக்கு என் லைஃப்ல புதுசா ஒரு ஆள வந்து நான் லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கணும். அவரு அதுக்கு முன்னுக்கூட்டி வேற யாரையுமே லவ் பண்ணியிருக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஆள தான் நான் கல்யாணம் முடிக்கணும்னு நெனைக்கிறேன். அந்த மாதிரி நீங்க இல்ல. நீங்க ஏற்கனவே ஒரு பொண்ண நல்லா லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு உங்க லைஃப்ல வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது, என்னால உங்கள கல்யாணம் முடிக்க முடியாது." அப்படின்னு சொல்லி ஓப்பனா சொல்லிருவா காவேரி. விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்லுவான், "இப்ப என்ன உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆளு வந்து உங்கள புதுசா லவ் பண்ணி உங்கள கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நான் வேணா என்னுடைய பழைய வாழ்க்கைய வந்து அப்படியே ஃபுல்லா மறந்துருதேன். மறந்துட்டு உங்கள புதுசா நான் லவ் பண்ணி நான் இப்ப கல்யாணம் முடிக்கிறேன்." அப்படி சொல்லும்போது காவேரி சொல்லுவா, "என்ன சொல்றீங்க நீங்க? எனக்காக நீங்க வந்து உங்க பழைய வாழ்க்கைய வந்து மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட, நீங்க வந்து கல்யாணம் வந்து முடிச்ச பிறகு, நீங்க என்கிட்ட எடுக்கிற எல்லா கேருமே, நீங்க அந்த பொண்டாட்டிட்ட எடுத்த அந்த கேர வந்து என்ன கம்பேர் பண்ணி தான் நான் பார்க்க முடியுமே ஒழிய, என்னால அத வந்து மறக்க முடியாது. நீங்க வேணா மறந்துருவீங்க. நீங்க என்கிட்ட சொன்ன எதுவுமே எனக்கு மறக்காது." அப்படின்னு சொல்லி காவேரி வந்து சொல்லிருவா. உடனே அவன் ரொம்ப அப்படியே அப்செட் ஆயிருவான். அதுக்கப்புறம் சொல்லுவா, "என்னால உங்கள வந்து எப்பவுமே கல்யாணம் முடிக்க முடியாது. நீங்க என்னைய மறந்துருங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்காக நீங்க வந்து உங்க பழைய வாழ்க்கைய வந்து மறந்து தியாகம்லாம் பண்ண வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்தாப்புல ஒரு பொண்ண நான் வந்து மேட்ரிமோனில செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பொண்ண நம்ம இப்பவே பார்க்க போறோம்." அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு அவன் சொல்லுவான், "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா பார்த்துருக்கோம்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்லைங்க என்னாலலாம் பார்க்க வர முடியாது. என்னோட லைஃப்ல வந்து யார கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும். நீங்க வந்து உங்களோட ஆசைய என்கிட்ட வந்து திணிக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது, "நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லுவா, அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க பார்க்க போவோம்ன்னு சொல்லிட்டு அந்த பொண்ண பார்க்க கூட்டிட்டு போயிருவா. போய் உட்காந்துருக்கும்போது, அந்த பொண்ணும் அவங்க அக்காவும் வந்திருப்பாங்க. "அதுதான் பொண்ணு வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் காஃபிக்கு ஆர்டர் போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ அவன் கேட்டுட்ருப்பான். அந்த பொண்ணோட அக்கா வந்து கேட்டுட்ருப்பா, "ஏன் மாப்பிள பேசவே மாட்டாரா? ரொம்ப அமைதியா இருக்காரு." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல அவரு பேசுவாரு. நல்லா ஜாலியா பேசுவாரு. ஆனா பேச பேச தான் பேசுவாரு. நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. அதுக்கப்புறம் அவங்க அக்கா அப்படியே அவளே விஜய ரசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது, காவேரி சொல்லுவா, நாங்க 2 பேரும் சேர்ந்து போய் அங்க பில் பே பண்ணிட்டுருப்போம். அவங்க 2 பேரும் பேசட்டும் வாங்கன்னு சொல்லிட்டு காவேரியை வந்து கூட்டிட்டு போயிருவா. அப்புறம் காவேரி போன பிறகு அந்த பொண்ணு வந்து விஜய்ட்ட சொல்லுவா, "இப்ப அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. இனிமையாவது நீங்க ஷை படாம பேசுங்க என்கிட்ட." அப்படின்னு சொல்லி சொல்லுவா. உடனே அவன் சிரிப்பான். அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு கேட்பா, "எனக்கு வந்து மேட்ரிமோனில உங்க ப்ரொஃபைல பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்க வந்து டிவோர்ஸி அதுக்கப்புறம் விடோஸ் அந்த மாரி உள்ளவங்கள தான் கேட்டிருந்தீங்க. ஆனா நான் வந்து இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் தான்." அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. "எனக்கு வந்து
வந்து உங்க ப்ரொஃபைல் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்க வந்து ஃபோட்டோல இருந்தத விட நேர்ல ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவ சொல்லுவா, "எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் உங்ககிட்ட கேட்கணும்" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "என்ன கேட்கணும்?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு வந்து சொல்லுவா, "இல்ல நான் வந்து உங்க குழந்தைய நல்லா பார்த்துக்கிடுவேன். காவேரி வந்து உங்கள பத்தி எல்லா விஷயத்தையும் என்ட்ட சொல்லிட்டாங்க. உங்க லைஃப்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே. அதனால எனக்கு வந்து அதில ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்க குழந்தைய நான் நல்லா பார்த்துக்கிடுவேன். ஆனா நமக்குன்னு ஒரு குழந்தை பெத்துக்கலாம்ல" அப்படின்னு சொல்லி கேட்பா. இவன் அப்படியே ஷாக் ஆகி பார்ப்பான் விஜய். அதுக்கப்புறம் அவ சொல்லுவா, "அ டெய்லி வந்து உங்க குழந்தை வந்து உங்க கூட தான் படுக்குமா நைட்டு?" அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே அவன் சொல்லுவான், "என்ன கொஞ்சம் கூட சென்ஸே இல்லாம பேசுறீங்க. என் குழந்தை என் கூட படுக்காம வேற யார் கூட படுப்பா என் குழந்தை?" அப்படின்னு சொல்லி அவன் கோவத்தில பேசின உடனே அந்த பொண்ணு வந்து சொல்லுவா, "வார்த்தைய அளந்து பேசுங்க" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்னங்க அளந்து பேசுறது? கொஞ்சமாவது யோசிச்சு பேசணும். எனக்கெல்லாம் உங்களலாம் பிடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு போயிருவான். அங்க வந்து காவேரி வந்து அவங்க அக்காகிட்ட பேசிட்டு இருப்பா. "நீங்க வந்து கவலையே பட வேண்டாம். அவர் ரொம்ப நல்லா பேசுவாரு." அப்படி இப்படின்னு அவர அளந்து விட்டுக்கிட்டு இருப்பா. அப்போ அங்கேருந்து விஜய் வருவான். "ஏங்க வாங்க எனக்கு இந்த பொண்ணுல எனக்கு பிடிக்கல" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே "என்னது பிடிக்கலையா?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு அங்கேருந்து வருவா. "அ என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அது அவர்ட்டயே போய் கேளுங்க. அவர் வந்து சரியான திமிரு பிடிச்சவன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிருவா. அதுக்கப்புறம் காவேரி வந்து "வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்லி விஜய் சொன்ன உடனே விஜய் வந்து கோவமா உட்காந்துட்டு இருப்பான். அப்போ காவேரி வந்துட்டு சொல்லுவா, "ஏன் பொண்ண பிடிக்கலன்னு சொல்லி சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "அந்த பொண்ணு என்னலாம் கேள்வி கேட்டான்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு அவ சொல்லுவா, "என்ன கேள்வி கேட்டாங்க?" அப்படின்னும்போது, என் குழந்தை என் கூட தான் படுப்பாளா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. கொஞ்சம் கூட அறிவு இல்லாம. அந்த பொண்ணுட்ட நீங்க இப்போ என்னதான் பேசுனீங்கன்னு சொல்லும்போது, "நான் எங்க பேசினேன். அவ தான் பேசிக்கிட்டே இருந்தா கம்ப்ளீட்டா. எனக்கு வந்து அவலாம் செட்டே ஆக மாட்டா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நீங்க ஏன் இப்படி யோசிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அவ காவேரி. உடனே அதுக்கு அவ சொல்லுவா, "இப்ப அத கேள்வி கேட்கறதுனால என்ன ஆகப்போது உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவ வந்து என்ன வந்து இன்டென்ஷன்ல அப்படி கேட்கிறா? என் குழந்தை என் கூட தான் டெய்லி படுக்குமான்னு. அது கூட புரியலையா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான் விஜய். அதுக்கு அப்படியே அவ யோசிச்சுட்டு சொல்வா, "சரி விடுங்க. நீங்க பாட்டுக்கு ஜாலியா சுத்துங்க. எந்த ஊருக்குனாலும் போங்க. குழந்தைய நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. உடனே அவன் சொல்லுவான், "இப்படி வந்து ஒண்ணுமே புரியாத உங்ககிட்டலாம் என் விஷயத்த வந்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கோவத்துல விஜய் வந்து போயிருவான். அப்ப கார்ல வந்து இவ ஏற போறதுக்குள்ள கார எடுத்துட்டு விஜய் கிளம்பிருவான். உடனே இவ, "ஏங்க நான் ஏறவே இல்லங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. அதுக்குள்ள விஜய் கிளம்பி போயிருவான். காவேரி உடனே சொல்லுவா, "ஓ! அப்ப வந்து எல்லாம் தெரிஞ்சு தான் இவரு என்னைய விட்டுட்டு போயிருக்காரா?" அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல இருப்பா காவேரி. அதுக்கப்புறம் விஜய் கார்ல போயிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுவான். அத்தை இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? உங்க பொண்ணு ஏன் இப்படி இருக்கான்னு தெரியவே இல்ல. அவளுக்கு வந்து கார் ஆக்சிடென்ட்ல எல்லாம் மறந்துச்சு தான் நெனச்சேன். ஆனா சரியான முட்டாளா இருக்காவா? என்னைய பொண்ணு பார்க்கறதுக்கு அவ இன்னைக்கு கூட்டிட்டு போயிட்டா" அப்படின்னும்போது, "என்னது பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போயிட்டாளா?" "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எல்லா விஷயத்தையும் நடந்தது சொல்லுவான். "ஏன் இப்படி பண்றான்னு தெரியலையே காவேரி" அப்படின்னு சொல்லும்போது, நான் அவகிட்ட ஓப்பனா வேற கேட்டுட்டேன். "நீ வந்து என்னைய கல்யாணம் பண்ண முடிச்சுக்கிறியா? எனக்கு வந்து உன்னைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் உங்க பொண்ணு வந்து இப்படி ஒரு வேற பொண்ண வந்து பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போறா" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கப்புறம் என் குழந்தைய வந்து அவ பார்த்துக்குவாளாம். நான் வந்து அந்த பொண்ண வந்து கல்யாணம் முடிக்கணுமா? அப்படின்னு சொல்றா. அப்படிங்கும்போது, "அப்படி உங்க குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு உங்களே கல்யாணம் முடிக்கலாம்ல" அப்படின்னு சொல்லி அவ அம்மா சொல்லிக்கிட்டு இருப்பா. "என்ன பண்ண? ஒரு மண்ணும் அவளுக்கு புரிய மாட்டேங்குது" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருப்பான். "எனக்கு என்ன பண்ணனே தெரியல அத்த. நான் கோவத்துல அவள அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் அத்த" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு வந்து காவேரியோட அம்மா சொல்லுவா, "நீங்க கவலைப்படாதீங்க மாப்ள. அவளுக்கு வந்து அது வேணும் தான். நீங்க விட்டுட்டு வந்தது சரிதான். நீங்க அத பத்தி யோசிக்காதீங்க. அவ ஏதாவது பஸ்ஸ பிடிச்சு வருவா" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருப்பான். அதுக்கப்புறம் நேரா திரும்ப காவேரிய கூப்பிடுறதுக்கே போவான். அங்க காவேரி நின்னுட்டுருப்பா. அப்போ அவன் அங்க போய் நிப்பான் பக்கத்துல. அவ காவேரி கண்டுக்காம அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டுருப்பா. அப்போ சொல்லுவான், "ஒரு மனுஷன் அங்கருந்து மெனக்கெட்டு திரும்பி வந்திருக்கேன். பக்கத்துல வந்து நின்னா இது கண்டுக்காம இப்படி திரும்பிட்டு இருந்தா என்ன அர்த்தம்?" அப்படிங்கும்போது, "உங்கள யாருங்க இங்க வர சொன்னா? உங்கள கூப்பிட சொன்னனா?" அப்படிங்கும்போது, "சரி ஐயோ மனசு கேட்காம பாவம் தனியா இருப்பீங்களேன்னு திரும்ப வந்தா, நீங்க வந்து இப்படி பேசுறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய பார்த்து கேட்பான் விஜய். அதுக்கு வந்து அவ சொல்லுவா, "உங்கள யார் பாவம் பார்க்க சொன்னா? உங்கள நான் கூப்பிடவே இல்லையே! விட்டுட்டு போனீங்கல்ல, அப்ப அப்படியே விட்டுட்டு போ வேண்டியது தானே! எதுக்கு இங்க வந்து நிக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் சொல்லுவான், "சரி வாங்க, நான் தான் திரும்ப வந்துட்டேன்ல, வாங்கங்கிறதுக்கு நானே வர முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ அப்ப நான் எதுக்காக நீங்க இங்கேயே நின்னுட்டுருக்கீங்க? நான் திரும்ப உங்கள கூப்பிட வருவேங்கிறதுக்காக தானே நின்னீங்க அப்படிங்கும்போது, நீங்க போன உடனே நான் வந்துட்டு அப்படியே நடு ரோட்ல நான் ஒண்ணும் நிக்கல. நீங்க அத பத்திலாம் கவலைப்பட வேண்டாம். அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்லிட்டு இருப்பா. சரி வாங்க தயவு செய்து நான் கூப்பிடுறேன்ல அப்படின்னு சொல்லி திரும்பியும் சொல்லுவான் விஜய். அவ கண்டுக்க மாட்டா. அப்ப கைய பிடிச்சு இழுத்துட்டு, நீ வாடி சீக்கிரம் போகலாங்க. எதுக்காக இப்படி நின்னுகிட்டு இருக்க? கூப்பிட்டுட்டே இருக்கேன் வரமாட்டேக்க" அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு அப்படி போவான் விஜய். அப்ப அவ வந்து "விடுங்க கைய" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா.
ஆமாம், நீங்கள் என்ன தைரியத்தில் என் கையை பிடிச்சிங்க, அதுவும் மரியாதை இல்லாமல் வாடி போடின்னு பேசுகிறீங்க, உங்களுக்கு அந்த ரைட்ஸை யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அவன் சொல்லுவான், நான் எத்தனை நேரம் உங்களை கூப்பிடுறது அப்படிங்கிறது, அதுக்காக நீங்கள் அப்படி மரியாதை இல்லாமல் பேசிடுவீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அப்படி விஜய் வந்து அப்படி நிற்பா அமைதியா. சரி உடனே சொல்லுவா, அப்போ நான் இன்னும் இப்பவும் வரலைன்னா என்னை அடிப்பீங்களா, அதையும் நீங்கள் செய்ய தான் செய்வீங்க போல அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு விஜய் சொல்லுவான், சாரிங்க ஏதோ ஒரு எமோஷ்னலாக அப்படி பண்ணிட்டேன், நான் வந்து அப்படி பண்ணியிருக்கக்கூடாதா, என்னை சாரிங்க நான் பேசுனதை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிகிட்டு இருப்பான். அதுக்கு வந்து அவள் அப்படியே அமைதியாக இருப்பாள். அதுக்கப்புறம் சொல்லுவான், நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்களே வந்து என்னை புரிஞ்சிக்காமல் இப்படி வந்து எனக்கு பிடிக்காத ஒரு லைஃப்பை வந்து இப்போ ஒரு பார்ட்னரை தேர்ந்தெடுக்க சொல்கிறீங்களே, அது நல்லாவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஜய் பேசிகிட்டு இருப்போம். அதுக்கு அவள் சொல்லுவாள், நீங்கள் என்ன பிள்ளை என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா, நான் எதுக்காக உங்களுக்கு வந்து நான் பார்க்குறேன், அதாவது எங்களால் சம்மந்தமே இல்லாத உங்களை வாழ்க்கை வந்து ராகவால் பாதிக்கப்பட்டுருச்சு, அப்போ அதை சரி செய்யணும்னு நான் நினைக்கிறேன், அதுக்காக வந்து எல்லா இதுவும் நான் எடுத்தேன்னா நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இப்போ என் மேலே நீங்கள் அக்கறையில் நீங்கள் இதை பண்ணுறீங்க, அது மாதிரி உங்கள் மேலேயும் எனக்கு அக்கறை இருக்குது தானே, அதே மாதிரி உங்கள் அம்மா வந்து இப்போ உங்களுக்கும் எந்த ஒரு கல்யாணமும் நடக்கலைன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுருக்காங்க, எனக்கும் என் லைஃப் இப்படி இருக்குது, அதனால தான் நான் வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்களை கல்யாணம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன், உங்களுக்கு அதுவும் பிடிக்கலை அப்படிங்கும்போது காவேரி சொல்லுவா, ஏன் இந்த கல்யாண விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுக்காதீங்க அப்படி சொல்லி சொல்லுவா. அதுக்கு சரிங்க அப்படி சொல்லிட்டு, உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகலையேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்ட உடனே நான் உங்களுக்காக எதுவும் மாப்பிள்ளையாக பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவான். அதுக்கு வந்து காவேரி சொல்லுவா, இப்போ என்ன எனக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படி தானே, நீங்கள் பாருங்கள் யார் வேண்டான்னு சொன்னா அப்படின்னு சொன்னோடனே விஜய் இப்படி ஷாக்காகி பார்ப்பான். அதுக்கு அவன் கேட்பான், அப்போ உங்களுக்காக நான் மாப்பிள்ளை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக நீங்கள் மாப்பிள்ளை பார்த்தா நான் கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் கல்யாணம் முடிச்சுக்கிடுவேன், அப்படி ஒருவேளை எனக்கு இந்த மாப்பிள்ளை பார்த்து பிடிக்கல அப்படின்னா உங்களை மாதிரி நான் தாம் தூம்லாம் குதிக்க மாட்டேன், அடுத்த மாப்பிள்ளையை பார்க்குறத நான் பார்த்துட்டு பிடிச்சா கல்யாணம் முடிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். காவேரி வந்து சொல்லுவா, நான் வந்து உங்களை தான் வேண்டான்னு சொல்லி சொன்னேன் எனக்கு மாப்பிள்ளையா, மற்றபடி எனக்கு ஏதாவது ஒரு பையனை புதுசாக பார்த்து பழகி நான் கல்யாணம் முடிக்க ரெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் கல்யாணங்கிறது உடனேலாம் அமைஞ்சிடாது, அதுக்கு வந்து டைம் எடுக்கும், நம்ம வந்து நிதானமாக யார் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்து விசாரித்து கல்யாணம் முடிக்கணும், அதை வந்து பொறுமை உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை குறை சொல்லுவாள். அதுக்கப்புறம் சொல்லுவாள், வேணா ஒன்று பண்ணுவோம், நீங்கள் எனக்காக பாருங்கள், உங்களுக்கு ஒரு மேட்ரிமோனியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண மாதிரி எனக்கும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் மாப்பிள்ளையை பார்ப்போம், நான் வந்து உங்களுக்கு பார்க்குறேன், அது மாதிரி நீங்கள் எனக்கு பாருங்கள், நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டாம், நம்ம எப்போவுமே மேட்ரிமோனியில் எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னோடனே அவன் ரொம்ப சோகமாயிடுவான் விஜய். அதுக்கு காவேரி உடனே மேட்ரிமோனியில் பதிகிறதுக்காக அவள் வந்து அந்த மாப்பிள்ளையோட குவாலிட்டிஸை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவா. எனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னா ரொம்ப பணக்காரனாக பந்தாவாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, எனக்கு வந்து சிம்பிளாக இருந்தால் போதும், ஆனால் எனக்கு கோபமே படக்கூடாது, நானே கோவப்பட்டால் கூட என்னை வந்து சமாதானப்படுத்தணும் அந்த அளவுக்கு இருக்கணும், எனக்கு வந்து இந்த உங்களை மாதிரி கோவமே படக்கூடாது, இந்த ஒரு விஷயமே தெரியுதா உங்களை வந்து நான் கல்யாணம் முடிக்கக்கூடாதுங்கிறதுக்கு, ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு கோவப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லுவா காவேரி. இந்த ஒரு காரணமே நம்ம 2 பேருக்கும் செட்டே ஆகாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லிக்கிட்டு இருப்பா. உங்களை மாதிரி குணம் இல்லாமல் இருந்தாலே எனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஜய் பார்த்து சொல்லுவாள், அதுக்காக நான் உங்களை குறை சொல்லலை, உங்கள் குணத்தையும் பிடிச்ச பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, அந்த பொண்ணுங்க உங்களுக்கு தேடி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி இப்போ எனக்கு வர மாப்பிள்ளையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வர வேண்டிய மாப்பிள்ளைக்கு என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் வேணும் அப்படின்ட்டு அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பாள். இந்த மாதிரி எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவா. அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்லுவாள், சரி மேட்ரிமோனியில் பதிஞ்சிட்டேன், எனக்காக நீங்கள் பணம் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லுவாள். இதுக்கு அப்படி சொல்லும்போது, உங்களுக்காக நான் பார்த்தேன்ல பணத்தை கட்டி, அப்போ எனக்காக நீங்கள் தான் பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கட்டி முடித்த உடனே அவன் சொல்லுவான், அந்த நம்பர் யார் நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஏன் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லுவாள். அது எப்படி, எனக்காக பதியும் போது நீங்கள் உங்கள் நம்பரை கொடுத்து தானே பேசுனீங்க, அப்படிங்கும்போது உங்களுக்கு பதியும் போது ஏன் நம்பர் தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். இல்லை நீங்கள் ஏன் நம்பரை கொடுக்காம உங்கள் நம்பரை கொடுத்தா நீங்கள் உங்களுக்கு பார்த்த பொண்ணுக்கிட்டேயே நீங்கள் ஒழுங்காக பேச தெரியலை, அப்போ எனக்காக நீங்கள் மாப்பிள்ளை பார்க்கும்போது கோவப்பட்டு பேசிட்டீங்கன்னா அப்போ அது சரிப்படாதுல்ல அப்படி சொல்லும்போது அவன் சொல்லுவான், அது எப்படி, எனக்காக நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்காக நான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். சரி செகண்ட் ஆப்ஷனாக வந்து உங்கள் நம்பரை கொடுத்துருதேன், நான் வேலை விஷயமா ஏதாவது இருக்கும்போது உங்களுக்கு கால் வரும், அப்படி ஏதாவது ஒரு மாப்பிள்ளை நல்லா வந்துச்சுன்னா தயவுசெய்து கொஞ்சம் ஒழுங்காக பேசி அதை முடிச்சு கொடுத்துருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் எனக்காக நான் வந்து மாப்பிள்ளையை பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருப்பா காவேரி. அப்போ விஜய் வந்து ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி இன்னைக்கு மகாநதி சீரியல் வந்து முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.